வணக்கம் நண்பர்களே. விண்மீன் 45. நடு இரவில் எழுந்த துரு அறிவழகியை பார்க்க அவளோ அவன் அறையில் இருந்த திவானின் நுனியில் சிறிது நகன்றால் கூட விழுந்துவிடும் நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அலறி எழுந்த துருவோ அவளை சற்று நகர்த்த 2 நிமிடத்தில் மீண்டும் அதே நிலைக்கு வந்திருந்தாள். பொறுமை இல்லாதவனோ இதுக்கு மேல முடியாதுப்பா என்று அவளை தூக்கி அவன் படுக்கையில் கிடத்தினான். ஆனால் அறிவழகியோ இடியே விழுந்தாலும் எழுந்திருப்பேனா பார் என்ற ரீதியில் உறங்கிக் கொண்டிருந்தாள். இதழ் குவித்து பெருமூச்சு விட்டவன், நிச்சயம் இவளை போல பொண்ணு யாருமே இருக்க மாட்டாங்க, இவ ஒருத்தியே போதும், இன்னொரு அறிவழகி இந்த நாடு தாங்காது என்று விட்டு அவனும் உறங்கிவிட அதிகாலையில் அவன் மார்பில் டொங்கென்று ஏதோ விழுவது போல் இருக்க சலிப்பாக கண்களை திறந்தவன் முன்னே தெரிந்தது அறிவழகின் பாதம்தான். அதிர்ந்து விட்டான் துரு. சரியாதானே படுக்க வச்சோம், அதுக்குள்ள திரும்பிட்டா, ஓ காட், இவ 360 டிகிரி சுத்தி வருவா போல என்று காலை தூக்கி கீழே போட்டவன் தலை சுற்ற இதுக்கு மேல் முடியாது என்பது போல் அவனும் உறங்கி போனான். காலையில் எழுந்த அறிவழகியோ அதிர்ந்து விட்டாள். நான் அந்த சின்ன கட்டில தான் நான் படுத்திருந்தேன், இங்க எப்படி என்றவள் துருவை நோக்க அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். நம்ம கடிகாரம் மாதிரி சுத்துவோம், ஆனா தூக்கத்துல எழுந்து நடப்போமா என்ன என்று யோசித்தவள், பஞ்சு முட்டை வந்துச்சுன்னா பங்கும் பண்ணிரும் என்றவாறு நைஸாக எழுந்து அடிமேல் அடி வைத்து பூனை போல் நடந்தவள் குளியல் அறைக்குள் ஓடிவிட்டாள். அவள் அரைக்கதவை சாற்றும் சத்தம் கேட்டு கண்களை திறந்தவன் தலையை இரு பக்கமும் ஆட்டி, பஞ்சு முட்டை பங்கம் பண்ணுமா, நைட்டெல்லாம் நீ தான் என்ன பங்கம் பண்ண இடியட் என்று விட்டு மீண்டும் தூங்கிவிட்டான். வழக்கம்போல் இன்றும் மதியம் விருந்தை முடித்துவிட்டு மாலை சென்னையை சுற்றி பார்க்க சென்றனர் துரு, கட்டையன், கரட்டான், சுண்டான் மூவரும். துருவோ கட்டையனிடம், டே என்னடா பேர் இது, உங்க ஊர்ல உருப்படியா பேர் கூட வைக்க மாட்டாங்களா, கரட்டான் சிரட்டான்னு என்றான். ஹஹா என சிரித்தவர்கள், மாமா இது அக்கா எங்களுக்கு வச்ச பேரு, எங்க பேரு ஸ்ரீதரு, அவன் பேரு ராம்குமார், இவன் பேரு பிரதீப் என்க விழி விரித்து அவர்களை பார்த்தவன், டேய் நீங்க என்ன லூசா, இவ்வளோ அழகா பேரை வச்சுட்டு ஏண்டா கரெக்டா சிரட்டன்னு சொல்லிடுறீங்க என்றான். அக்கா ஆசியா கூப்பிடும், அப்புறம் அதை கேட்டு ஊர்ல எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்றான் கட்டையன். ஆமா கிழிச்சா, அவ இதைத்தான் உருப்படியா செஞ்சிருக்கா, சும்மா அவ பேச்சை கேட்டு ஊர் சுத்தாம நல்லா படிங்க, அது ரொம்ப முக்கியம் சரியா என்றான். சரி மாமா. ஏன் மாமா, உங்களை மாதிரி நாங்களும் ஏரோப்ளேன் ஓட்ட முடியுமா, நல்லா படிச்சா, அதுக்கு என்ன படிப்பு படிக்கணும் என்றான் கரட்டான். ஹஹா என சிரித்த துருவோ, +2 முடிச்சதும் சொல்லுங்க, நானே ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை பார்த்து சேர்க்கிறேன், அதுக்கு முதல்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் சரியா என்றான். சரி மாமா என்றனர் மூவரும். சுற்றி காட்டிவிட்டு அவர்களுக்கு தேவையான சில ஆடைகளும் ரெங்கன் ரஞ்சிதத்திற்கு சில ஆடைகளும் எடுத்தவன் இரவுதான் வீடு திரும்பினர். நகத்தை கடித்தவர் அவர்களை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தவள், அக்கா என்றவாறு மூவரும் உள்ளே வர அவர்களை கண்ட அறிவழகியோ நாடியில் கட்டை விரல் ஆள்காட்டி விரலை வைத்து, ஆத்தி என்னடா இது, ஏதோ மெட்ராஸ்கார மைனர் போல வந்திருக்கீங்க என்றாள். ஆமாக்கா, இந்த ட்ரெஸ் எல்லாம் மாமா தான் வாங்கி தந்துச்சு என்றார்கள். அதை கேட்டு அறிவழகிக்கு ஏனோ லேசாக பொறாமை எட்டி பார்க்க, ஏண்டா அவர் வாங்கி தந்தா உடனே வாங்கிடுவீங்களா, அப்புறம் அக்கா கிட்ட தான் காசு கேட்பாருடா அந்த ஆளு, சரி விடுங்க, இதெல்லாம் எவ்வளவோ அந்த காசை ஊருக்கு போய் உங்க அம்மா அப்பா கிட்ட வாங்கி அக்காவுக்கு போட்டு விடுதே சரியா என்றாள். திருவென விழித்தவாறு மூவரும் நிற்க அறிவழகி தலையில் கொட்டிய துருவோ, ஆரம்பிச்சிட்டியா என்றவன், மறந்துட்டேன், இன்னைக்கு சொல்ல வேண்டிய அந்த 5 குரல் என்னாச்சு என்க சமையலிருந்து அம்மா கூப்பிடுறா என்று ஓடிவிட்டாள். ஃப்ராடு என்றவன், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், போய் தூங்குங்கடா என்றான் துரு. அன்றிரவு தலையணை சுமர்ந்தவாறு அறைக்குள் வந்தவளை பார்த்த துருவோ, இவ என்ன எப்பவும் ஹனுமன் தண்டத்தை தூக்கிட்டு சுத்துறா போல, நைட் ஆனா பிள்ளை வச்சுட்டு சுத்துறா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே, அம்மா மாக்காளி பராசக்தி என்று கைண்டே திருநீற்றை அள்ளி நெற்றியில் கழுத்தில் பட்டையாக இட்டுக்கொண்டு படுக்க சென்றாள். ஹே வெயிட், தூங்க போறதுக்கு ஏன் இவ்வளோ மேக்கப் என்றான். மேக்கப்பா, யோ இதை பார்த்தா மேக்கப் போல தெரியுதா உனக்கு என்றாள் பட்டையை காட்டி. ஓ இல்லையா, பின்ன என்னது அது என்றான். அதுவா, உன்னோட அறை எனக்கு புதுசுல, அதனால நேற்று நைட் எனக்கு தூக்கமே வரல, அதான் பயம் இல்லாம நிம்மதியை தூங்கணும் தான் இந்த பட்டை என்றாள். அதிர்ந்த விழிகளை இறுக மூடி திறந்தவன், என்ன தூங்கலையா, நல்ல கும்பகர்ணி மாதிரி இவ தூங்கிட்டு என்னோட தூக்கத்தை கெடுத்தா என்று கடுப்பானவன், உன்னை போல ஒரு பொண்ணு வந்து என் ரூம்பை ஷேர் பண்ணுவான்னு நான் கனவுன்னு எதிர்பார்க்கல, எவ்வளோ ட்ரீமோட இந்த வீட்டை டிசைன் பண்ணேன் தெரியுமா, பர்டிகுலரா என்னோட இந்த அறைய
ஒரு நாள் தான் யூஸ் பண்ணிருக்க, பாலாக்கி வச்சிருக்க. பெட்ரூம் மிரர்ல உன் ஸ்டிக்கரை ஒட்டி வைக்கிற. ஹேர்பின் பேண்ட் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயே போட்டு வைக்கிற. ஒரு ஆர்கனைஸ்டா வைக்க தெரியாதா என்றான். அவனை முறைத்து பார்த்தவள், இன்சல்ட் பண்றாராமா என்று எண்ணியவள், எனக்கு மட்டும் ஆசையா என்ன, இதோ தர்மாஸ்பத்திரி போல வெள்ளை அடிச்ச அறையில வந்து தங்கணும்னு என்றாள். தர்மாஸ்பத்திரி வெள்ளையா? வாட் யூ மீன் என்றான். தட் மீன் யூ டோன்ட் நோ இலவச ஆஸ்பத்திரி, சேம் கலர் என்றாள் அவளும் நக்கலாக. பற்களை நரநரவென கடித்தவன், இதை பார்த்தா இலவச ஹாஸ்பிட்டல் போல தெரியுதா? திஸ் இஸ் ராயல் ரிச் பாஸ்டல் ஷேட் ப்ளூ கலர் ரைட் என்றான். அது உனக்கு, எங்க ஊர்ல இதுக்கு பேர் தர்மாஸ்பத்திரி கலர் தான் என்றாள். இப்படியும் நீ பேசிட்டு இருந்தா திருக்குறள் சொல்லிடுவேன், பி கேர்ஃபுல் என்றான். யோ சும்மா மிரட்டாத, திருவள்ளுவர் கூட அந்த அம்மா வாசிரி எப்படி நைட்டு 11 மணிக்கு திருக்குறள் படிக்க சொல்லி டார்ச்சர் செஞ்சிருக்க மாட்டாரு என்றவாறு, இன்னும் 2 நாள் தான், பல்ல கடிச்சிட்டு கிடத்திட்டா போதும், இவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் கடவுளே என்று எண்ணியவாறு அவனை பார்த்து ஹிஹி என செயற்கை புன்னகை செய்துவிட்டு உறங்கினாள். உறங்கியவளை கண்ட துருவின் இதழ்களின் உரம் ஒரு புன்னகை. பாவம், கொஞ்சம் கஷ்டம்தான் இவளை திருத்த, இருந்தாலும் வேற வழி இல்லை என்றவாறு புருவத்தை ஏற்றி இறக்கியவன் உறங்கினான். இப்படியே 4 நாட்கள் ஓடிவிட்டன. மறுநாள் காலையில் துருவ் எழுந்தபோது அறிவழகி அறையிலே இல்லை. அதிசயமாக அதிகாலையிலே எழுந்து ஓடியிருந்தாள். எழுந்த துருவின் ஆசையில் காலையிலே நல்ல நறுமணமும் நல்ல சமையல் வாசமும் வந்தது. வெளியின் வந்தவன் கண்களை நம்ப முடியவில்லை. ரொம்ப நல்ல பொறுப்பான பிள்ளையாக அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள். அவளை முறைத்தவாறே சோஃபாவில் அமர்ந்தான் துரு. அப்போது அங்கு வந்த ரெங்கனோ, அறிவுமா, மருமக எழுந்துட்டாரே, காஃபி கொடு என்று விட்டு, உங்களுக்கும் அறிவுக்கும் நல்ல துணிமணி வாங்கணும், எங்க போகலாம் என்று விசாரிக்க, ஆத்தி வேற வினையே வேண்டாம், இந்த ஆளு 5000 ரூபாய்க்கு சட்டை எடுப்பானே என்று எண்ணியவள், பரவாயில்லப்பா, ஜவுளி கடையில் ஒரே கூட்டம், நீங்க ஆளுக்கு ஒரு 1001 கொடுங்க, நாங்களே நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிக்கிறோம் என்றாள். ஹஹா என சிரித்த ரெங்கனோ, நீ சும்மா இருடா, கல்யாணத்துக்கு தான் நல்லதா துணிமணி வாங்க முடியல, நல்லதா எடுத்துக்கோங்கயா என்று ரஞ்சிதத்தை அழைத்து மோதிரம், செயின், 10,000 ரூபாயை கொடுத்தவர் அவர்கள் பெரிய அளவிலான திருமண புகைப்படத்தையும் கொடுத்தார். பின் மாலை சென்னையை சுற்றி பார்க்க என வேகமாக 2 நாட்களும் சென்றுவிட ஊருக்கு தயாராகினர் அனைவரும். எல்லோர் உடைமைகளையும் வந்து வரவேற்பறையில் வைக்க அறிவுலகியும் ஒரு பையை கொண்டு வந்து வைத்தாள். புரியாமல் விழித்தவர்கள், அறிவு, இது என்ன பையே என்றார் ரஞ்சிதம். என்னோட பை, நானும் ஊருக்கு வரேன், கொஞ்ச நாள் மட்டும் இருப்பேன், மறுபடியும் திரும்ப வந்துடுவேன் என்க ரெங்கன் ரஞ்சிதத்திற்கு அதிர்ச்சி என்றால் துருவுக்கோ உயிர் போய் வந்த உணர்வு. அதிர்ந்து விழித்தவனை கண்டுகொண்ட ரஞ்சிதமோ, அதெல்லாம் நல்லா இருக்காது, கல்யாணமான பிள்ளைங்க முறை மாப்பிள்ளையோட தான் ஊருக்கு வரணும், அதான் வழக்கம், இப்படி சும்மா சின்ன பிள்ளை போல சினுங்காத என்று அதட்டினார். அம்மா விட முடியாது என்று அப்பாவை நோக்க அவரோ, அறிவுமா, அடுத்த மாசம் சித்திரை திருவிழா வரும்யா, அதுக்கடுத்த மாசம் வைகாசி ஊர் பொங்கல் வரும்ல, அப்பவும் வரணும்ல, அதனால அம்மா சொல்றத கொஞ்சம் கேளியா என்றார். சரிப்பா, ஆனா வந்தா ஏன் இஷ்டம் போலதான் கிளம்புவேன், அப்போ அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்றால் மனமே இல்லாமல். சரியா என்று விட்டு, அப்புறம் நாங்க வர்றோம் மருமகனே என்று வெளியில் வாசல் வரை வந்து வழி அனுப்ப துருவை தனியாக அழைத்த ரெங்கன், ஐயா மருமகனே, அறிவு படப்படன்னு பேசுவா, ஆனா நயமா சொன்னா கேட்டுக்குவா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அப்புறம் இன்று அவர் தயங்க, சொல்லுங்க அங்கிள், ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், ஃப்ரீயா பேசுங்க என்றான் துரு. இல்ல, எங்க அக்கா அம்மாக்கு என் மாப்பிள்ள சந்திப்பு இங்கதான் வேலை மறுதலாகி வந்திருக்காப்புல, ரஞ்சிதன் கிட்ட ரொம்ப கெஞ்சி நம்ம வீட்டு விலாசத்தை வாங்கியிருப்பார் போல, அவரு தங்கமான புள்ளதான், ஆனா எங்க அக்கா மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, இன்னமும் அக்காவுக்கு அறிவழகை கட்டணும்னு வருத்தம் இருக்கு, அது இல்லாம வேற ஏதோ பிரச்சனையும் இருக்கு, சின்ன வயசுல அதிகம் எங்க கூட தான், கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல மாமன் இறந்து போக ஒரே மகனோட தனியாயிட்டா, நாளைக்கு வந்த மருமகன் எங்க மகனையும் பிரிச்சிடுவான்னு பயம் அவளுக்கு, அதான் அறிவை கட்டணும்னு பிடிவாதமா இருந்தா, ஆனா என் பிள்ளையும் வாழ்க்கை எனக்கு முக்கியம் தானே, எது என்ன ஆனாலும் எங்க அக்காவை நான் தனியா விட மாட்டேன், அதனால ரொம்ப வந்து போய் அவர் இருக்க வேண்டாம், நான் சொன்னா நல்லா இருக்காது, அதனால நீங்களே அறிவுகிட்ட கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்குவா, அப்ப நான் வர்றேன், அப்பா அம்மா தங்கச்சியை விசாரிச்சதா சொல்லுங்க என்று விட்டு கிளம்பினார் அனைவரும். செல்லும் அவர்களையே கண்ணீர் நீர் பொங்க பார்த்து நின்றாள் அறிவழகி. அழகி,
போலாம் என்று துரு அழைத்து சென்றான். சோகம் தோய்ந்த முகத்துடன் வந்தவள் அவள் அறைக்குள் சென்று திருட்டு விழித்து கொண்டே வேகமாக தாளிட்டு விட்டு நின்றவள், அப்பா நம்பிட்டான், இப்படியே இந்த மாசம் ஓட்டிடணும், அடுத்த மாசம் ஊருக்கு போயிடலாம் என்று எண்ண துருவோ பாவம் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா என்று எண்ணினான். அடுத்து வந்த வாரம் முழுக்க இதே பாணியை நடைமுறை செய்தாள். அவன் பார்க்கும்போது சோகம் தொய்ந்த முகத்தையும் இல்லாத போது இயல்பாகவும் இருந்தாள். இப்படியாகத்தான் ஒரு நாள் துருவின் விமானம் ரத்தாகிவிட பெரிதாக வேலை ஒன்றுமில்லை என்பதால் கிளம்பிவிட்டான் அறிவழகியை வெளியே அழைத்து செல்லும் எண்ணத்தில். தேனாம்பேட்டை சிக்னலில் நின்று கொண்டிருந்தவன் தற்செயலாக அவன் பார்வையை அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி செல்ல, அங்கே இருந்த கண்ணாடியில் ஊடுருவி நன்றாக பார்க்க அமர்ந்திருந்தது அறிவழகிதான். அவளோ சிரித்து சிரித்து முகம் மலர அமர்ந்திருந்தாள். எதிரில் அவள் அத்தை மகன் சந்தீப் தான். துருவின் கண்களை நம்ப முடியவில்லை. இன்று காலை நான் கிளம்பும் போது கூட இவள் மகிழ்ச்சியாக இல்லையே என்று காரை யூட்டர்ன் செய்து ரெஸ்டாரண்ட் நோக்கி சென்றவன் பின்பக்கம் பார்க் செய்துவிட்டு அவர்கள் அறியா வண்ணம் சென்று அமர்ந்து கொண்டான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி அளவலாவிய அவர்கள் சந்திப்போ ஏதோ முக்கியமான விஷயத்தை கூறுவது போல இருந்தது. பின் அறிவழகின் கையை பற்றி ஒரு மோதிரத்தை அணிவித்தான். அதை சுற்றி சுற்றி பார்த்தவள் சூப்பர் என்ற பாவனை செய்துவிட்டு கலற்றி அவனிடமே கொடுத்துவிட்டு பின் சந்திப்பின் பைக்கில் ஏறி வீடு வந்தவர்கள் அறிவழகி இறக்கிவிட்டு சென்றான். அவன் சென்று 15வது நிமிடம் அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைந்தான் துரு. காரை பார்க் செய்துவிட்டு செல்ல அறிவழகி டிவி பார்த்து கொண்டிருந்தாள். துருவை கண்டதும் சட்டென முகத்தை சோகமாக மாற்றிக்கொண்டாள். இதில் கடுப்பானவன் எதுவும் கூறாமல் அறைக்குள் சென்று விட்டான். சென்றவனை கண்டவள், என்ன இன்னைக்கு இவர் சீக்கிரம் வந்துட்டாரு, ஜஸ்ட் மிஸ் என்று எண்ணினாள். இப்படியே துருவும் அறிவழகியிடம் சற்று ஒதுங்கித்தான் இருந்தான். அறிவழகியும் நடிப்பதை விடுத்து இயல்பாக இருக்க தொடங்கியிருந்தாள். சமையலறை பால்கனியில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்த அவள் சத்தம் கேட்டு திடுக்கென திரும்ப நின்றது துருதான். சரி நான் வச்சிடுறேன் என்று வைத்துவிட்டு கையல்தான் ஃபோன்ல என்றான். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே என்றான். இல்ல இருந்தாலும் சொல்லணும்ல என்றாள். ஓ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யற இல்ல என்றான். எதுவும் புரியாதவளோ புரியல என்க பெருமூச்சு விட்டவன். லிவிட், உன்னோட அரியர்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியாச்சு. வித்தின் 2 monthsல எக்ஸாம். அதுக்கு படி முதல்ல, வெளியே அப்புறமா சுத்து என்றான். படிக்க அவளுக்கு சில பல கட்டளைகளை பிறப்பித்தான். தினமும் நிச்சயம் 5 குறள், இல்லை என்றால் காலையில் காஃபி கட், தினமும் ஒரு சப்ஜெக்ட், இல்லை என்றால் பிரேக்ஃபாஸ்ட் கட், மாலையில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் என்று இப்படியாக அவளுக்கு ஏற்கவே முடியாத கட்டளைகளை பிறப்பித்து இருந்தான். தலை சுற்றியது அறிவழகிக்கு. ஏனெனில் இவள் சும்மா இருப்பதால் மட்டுமே தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தர நேரிடும் என்று எண்ணியவன் அதை அமல்படுத்தியும் காட்டினான். சற்று கடுமையான துருவாகவே நடந்து கொண்டான். அடம் பிடித்தவளை இரக்கம் பாராமல் பட்டினி போட்டான். ஏனெனில் அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்காவது அவள் படிப்பாள் என்ற எண்ணமே. இறுதியில் வெற்றியும் கண்டான். ஒரு வழியாக தேர்வையும் நன்றாக தேர்ச்சி பெறும் அளவுக்கு எழுதியும் இருந்தாள். விண்மீன் 46. இந்த கால இடைவெளியில் சந்தீப் பற்றி அழுத்தத்திலிருந்து துரு கொஞ்சம் விடுபட்டு இருந்தான். முடியுமா நடக்குமா என்ற விதி அவர்கள் வாழ்க்கையிலும் விளையாடத் தொடங்கியது. இந்த 6 மாத காலத்தில் அறிவழகியை பற்றி ஆரம்பத்தில் இருந்த அவன் எண்ணம் மாறியிருந்தது. முதலில் இவள் மனுஷியே இல்லை என்றவன் ஒரு தோழியாக நினைத்து இன்று இவள் என் மனைவி என்ற நிலைக்கு உயர்ந்திருந்தான். ஆனால் அறிவழகியோ இவன் என் கணவன் என்ற எண்ணத்தில் இருந்தவளுக்கு இவன் மனிதனே அல்ல என்ற எண்ணத்தை விதைக்க காலம் காத்திருந்தது. துருவின் சொல்லுக்காக சித்திரை திருவிழாவையும் ஊர் திருவிழாவையும் தவிர்த்திருந்தாள் அறிவழகி. எதற்கும் அனுமதி வழங்கும் துரு சந்திப்பை சந்திப்பதற்கு மட்டும் அனுமதிக்க மறுத்துவிட்டான். ஆனால் இதை கூறினால் சந்தீப் மனம் வருத்தம் கொள்ள நேரிடும் என்று மறைத்தாள் அறிவழகி. இதை அறியாத சந்தீப்போ ஒரு உதவிக்கு அறிவழகியை நாட மறுக்க முடியாமல், பாக்குற மச்சான் என்றவள், அந்த ஆள்கிட்ட கேட்டா விடமாட்டான், என்னதான் பிரச்சனையோ இந்த ஆளுக்கு மச்சான் மேல என்று மனதினுள் வசைப்பாடினாள். இதனிடையே துருவுக்கு ஸ்டார் ஆஃப் த இயர் என்கிற விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்க அதற்கான நாளும் வந்தது. அந்நாளையே இவள் என் மனைவி என்று தன் அலுவலக நண்பர்களுக்கும் வெளி உலகத்தினருக்கும் அறிமுகப்படுத்த விரும்பி அவளுக்காக ஆசையாக வேலைப்பாடுடன் கூடிய ஒரு வெளிர் இளஞ்சிவப்பு நிற கவுன், காலணி, ஆபரணங்கள் என முதன்முறையாக தேர்வு செய்து எடுத்து வந்தான். ஆர்வமாக வந்தவன் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்க அவள் அங்கு இல்லை என்றவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள அதுவோ தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று வர வெறுப்பாகிவிட்டான் துரு. பின் தேனாம்பட்டையில் உள்ள அந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகத்திற்கு வர கிளம்பி விட்டான். பொய்க்காமல் அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அறிவழகியும் சந்திப்பும். எவ்வளோ
சொல்லியும் இவள் கேட்கவே இல்லையே என்று அடக்கப்பட்ட ஆத்திரத்தில் கண்காணித்தவன் அவர்களை பின்தொடர்ந்தான். இருவரும் நல்லி சில்க் சென்று சில ஆடைகளும் ஜிஆர்டி சென்று சில நகைகளும் எடுத்தவர்கள் அருகில் இருந்த கோவிலுக்கு சென்று தாம்பூலத்தில் இவை அனைத்தையும் வைத்து கொடுத்து அர்ச்சனை செய்து வாங்கியவர்கள் திரும்பினர். புரிந்துவிட்டது துருவுக்கு. நொந்து விட்டான். துருவின் வீட்டுக்கு பைக்கில் வந்து இறங்கி அறிவலையிடம் ஒரு பையை நீட்டினான் சந்தீப். அதீத மகிழ்ச்சியில் பெற்றவள் நன்றி கூறிவிட்டு வீட்டிற்குள் வந்தவள் அந்த பையை பத்திரமாக அலமாரியில் மறைத்து வைத்தாள். இவை அனைத்தையும் கண்ட துருவுக்கு தலையில் இடி இறங்கிய நிலைதான். வெறுத்து விட்டான். மொத்தமாக இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டவனுக்கு மறைமுகமாக எதையோ உணர்த்தியது. இனி இந்த உறவை நீட்டிப்பதில் அவமானம் மட்டுமே மிஞ்சும் என்று எண்ணியவாறே வீட்டுக்குள் நுழைந்தவனை கண்டு மௌனமாக புன்னகை செய்தாள் அறிவுலகி. ஆனால் முறைப்பை மட்டும் பதிலாக தந்துவிட்டு அறைக்குள் சென்றவன் உடை மாற்றி சிறிது நேரத்தில் வெளியே கிளம்பிவிட்டான். சென்றவனை கண்டவளோ வேதாளம் மறுபடியும் முருங்கு மறையார ஆரம்பிச்சிருச்சு போல என்று விட்டு வேலையை தொடர்ந்தாள். இரவு வீட்டிற்குள் வந்த துரு அறிவலையின் அறை கதவை தட்ட திறந்தாள். இதுல சைன் பண்ணிட்டு நீ ஊருக்கு கிளம்பு என்றான் அழுத்தமாக. புரியாமல் விழித்தவளோ எனக்கு புரியல என்க. இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு நீ கிளம்பு என்றான். விவாகரத்தா? ஏன் என்னாச்சு? நான் தான் நீங்க சொல்றபடி கேட்கறேன்ல. நல்லா தானே எக்ஸாம் எழுதிருக்கேன், நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்க்கு கூட சரியா தானே போறேன். அப்புறம் அந்த பிரணவை அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்த்ததில்ல. அப்புறம் மச்சாங்கூட என்று இழுத்து விழிகளை உருட்டியவர் நிற்க கண்களை சுருக்கி அவளை கண்டவன் மச்சாங்கூட கமான் ஏன் நிறுத்திட்ட என்றுடன் தலையை கவிழ்ந்தவாறு நின்றாள். இதனால் ஆத்திரமானவனோ உங்ககிட்ட பேசி வேஸ்ட், இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு நீ கிளம்பு என்றான். இப்படி திடீர்னு விவாகரத்துன்னு போய் நின்னா அப்பா பாவம்ல, என்ன நினைப்பாரு என்றாள். ஐ டோன்ட் கேர். உங்க அப்பா எங்க அப்பா ஏதாவது நினைப்பாங்கன்னு எல்லாம் என்னோட லைஃப்பை உன் கூட ஸ்பாயில் பண்ண முடியாது. ஏற்கனவே உன்னோட இந்த 6 மாசம் என் வாழ்க்கையிலே ரொம்ப வேஸ்டான டேஸ் என்று கூறிய அவனுக்கும் கேட்ட அவளுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது. இருந்தும் வெளிக்காட்டவில்லை. வெறும் சரி, உங்களுக்கு அதுதான் வேணும்னா நான் போறேன், ஆனா எனக்கு ஒரு 6 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்களேன் ப்ளீஸ் என்றாள் அறிவழகி. எதுவும் கூறாமல் முறைத்தவாறே எழுந்து அறைக்குள் சென்று விட்டான் துரு. ஆனால் அறிவழகியோ செய்வதறியாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள் சோஃபாவில். மருமகன் தங்கமானவர், அவர் சொல் பேச்சு தட்டாம கேளு புள்ள என்கிற ரஞ்சிதம் அறிவரையும் இவரை போல நாங்களே திருடினாலும் கிடைச்சிருக்காதுடா. காளியம்மன் புண்ணியத்துல உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த நிமிஷம் என் உயிர் போனா கூட நிம்மதியா போயிடுவேண்டா என்ற ரெங்கனின் வார்த்தைகளும் அக்கா மாமா சூப்பர்க்கா, எங்களை எங்கெல்லாம் கூட்டி போனார் தெரியுமா, என்னெல்லாம் சாப்பிட வாங்கி கொடுத்தா தெரியுமா, நாங்க கூட சரியான சுடுமூஞ்சி நினைச்சோம், ஆனா சரியான ஜாலி பார்ட்டிக்கா மாமா என்று பொடியன்களின் குரலும் மாறி மாறி ஒலித்தது. இரு காதுகளையும் பொற்றி கண்களை இறுக மூடி அப்படியே அமர்ந்து விட்டாள். யாரும் அறியாமல் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. காரணத்தை அவளே அறியாள். கேட்டால் துருவின் மீது காதலா என்றால் இல்லை. ஒருவேளை மஞ்சள் கயிற்றின் மாயத்தால் உருவான மனைவி என்ற பந்தமா, அதுவும் தெரியவில்லை. அப்போ என்னதான் காரணம் அவளுக்கே அறியவில்லை. ஊருக்கு போனா அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்ல, அவங்க கஷ்டப்படுவாங்களே என்ற எண்ணம் தான் அவள் ஆள் மனதை அறுத்தது. இரு கைகளாலும் கண்ணீரை துடைத்தவள், சரி இவரும் பாவம் தானே, அவருக்கும் அதுதான் வேணும்னா அதான் அவருக்கு சந்தோஷம்னா கொடுத்துட்டு கிளம்பிடலாம், அதுவும் பிறந்த நலனைக்கு பரிசா கொடுத்துடலாம் என்று கூறி மகிழ்ந்தவள் உறங்கி போனாள். மறுநாள் காலையில் முகத்தை தூக்கி கொண்டு திரிந்த துருவிடம் வழியே சென்று பேசினாள் அறிவழகி. காலுக்கு என்ன செய்யட்டும், மதியம் இரவுக்கு என என்ன பேச எப்படி பேச இவனை எவ்வாறு சரி செய்வது என்பதை அறியாமல் எதையோ பேசிக் கொண்டிருந்தாள். அதை உணர்ந்த துருவோ, ஏன் இந்த நாடகம், இன்னும் என்கிட்ட என்னென்ன வேணும் உனக்கு என்று குத்தலாக பேசுவதை அவனும் நிறுத்தவில்லை. 3-4 நாட்களில் அவன் மனமும் சற்று இளகியது. சிறு பெண்தான், விவரம் இல்லை என்று கூறிவிட முடியாது. ஆனால் இவளை முழுதாக நம்பவும் முடியவில்லையே என்று மனதில் குழம்பியவன் ஏதோ முடிவெடுத்தவாறு அழகி என்றான் துரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் பேசுகின்றான் என்ற ஆர்வத்தில் ஓடி வந்து அவன் முன் நின்றாள். என்று பெருமூச்சு விட்டவன், உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ், நாளைக்கு எங்க ஏர்லைன்ஸ் அவார்டு ஃபங்க்ஷன், அதுக்காக ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ் இந்த பேக்ல இருக்கு. இஃப் யூ விஷ் இந்த பார்ட்டிக்கு நீயும் வரலாம். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா வித்தவுட் மை பெர்மிஷன் அந்த சந்தீப் பண்ணி மீட் பண்ணா கெட் அவுட் ஃப்ரம் மை லைஃப் என்றான் அழுத்தமாக. அதெல்லாம் எங்கே அவள் கவனத்தில் ஏற பேசுகின்றான். ஏதோ கிஃப்ட் வாங்கி வந்திருக்கான், பார்ட்டிக்கு உடன் அழைக்கிறான். அதுவே விண்ணில் பறப்பது போன்ற உணர்வை தந்தது அவளுக்கு. சரி நிச்சயம் வர்றேன், என் மேல கோபம் போயிருச்சா,
அப்புறம் நான் கூட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift வச்சிருக்கேன் உங்க பிறந்த நாளைக்கு என்று உற்சாகமாக கூறியவள் நாக்கை கடித்தாள். ச்சே, சர்ப்ரைஸ்னா தெரியாம கொடுக்கணும் தானே, நான் என்னடா சொல்லிட்டு இருக்கேன் என்று பின்னந்தலையை தட்டியவள் அவனை பார்த்து வெக்க புன்னகை செய்துவிட்டு ஓடிவிட்டாள். சென்று அவளையே பார்த்தவன், இவ என்ன மேக்குன்னு தெரியல என்றான் நெற்றியை தேய்த்தவாறு. துருவின் விருது வழங்கும் விழாவும் வந்தது. காலையில் வழக்கம் போல் கிளம்பியவன், அழகி இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock கிளம்பி ரெடியாரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா என்றான் தன் ஷர்ட்டை இன் செய்தவாறு. எதையோ யோசித்தவாறு ஆ சரி என்றாள் அறிவழகி தயங்கிக் கொண்டே. பூர்வம் சுருக்கி அவளை கண்டவன் ஏதோ அவள் குழப்பத்தில் இருப்பது போல் தோன்ற, ஓட பெண், அங்க வரதுல ஏதாவது ப்ராப்ளமா உனக்கு என்றான். இல்ல அப்படி இல்ல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷன் போல இருக்கு, அதான் என்றாள் கைகளை பிசைந்தவாறு. ஓ அப்படியா, இட்ஸ் ஓகே, 4 o'clock கால் பண்றேன், அப்பவும் இதே போல இருந்ததுன்னா ஓகே, ஃபீலிங் பெட்டர்னா சொல்லு, நான் வந்துடுறேன் என்று விட்டு சென்றான். விருது விழாவில் அனைவரும் தன் இணை மற்றும் குடும்பத்தாருடன் வந்து சிறப்பித்திருந்தனர். துரு சார்பாக தேவராஜ், ஆரு, மகதி கலந்து கொண்டார்கள். அப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி மேனேஜர், அப்புறம் துரு உங்க மேரேஜ் எப்போ என்றார். வில் இன்ஃபார்ம் யூ சூன் சார் என்றான். அவன் கூற விளைந்தது சீக்கிரம் தன் மனைவியை அறிமுகம் செய்வேன் என்ற எண்ணத்தில். ஆனால் தேவராஜ், மகதி, ஆறு மனதில் இவன் அறிவழகியை மனைவி என்று அறிமுகம் செய்ய விரும்பவில்லை என்று எண்ணினர். விழாவில் ஸ்டார் ஆஃப் த இயர் என்ற விருதையும் பெற்றார். இருப்பினும் உற்சாகமில்லை. அனைவரும் கணவன் மனைவி சமேதராக வந்தவர்களைக் கண்டு மனதினுள் சற்று நெருடலாகத்தான் இருந்தது துருவுக்கு. விழா முடிவதற்குள் விரைவாக இரவு 8 மணி போல் கிளம்பிவிட்டான் துரு மற்றும் அவன் வீட்டினர். துருவின் முகத்தை கண்ட மகதிக்கு ஆத்திரமாக வந்தது அறிவழகியின் மேல். அவள் தன் மகனின் வாழ்க்கையில் வந்த சாபம் என்றே மனதினுள் வசைப்பாடினார். எக்மோர் டிராபிக்கில் அவர்கள் கார் நின்று கொண்டிருக்க, ஏன்பா எதுக்கு அறிவழகி வரல என்றார் தேவராஜ். அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஓகேனா இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணியிருந்தா என்றான். ஓ ஏன்பா, என்னாச்சு என் மருமகளுக்கு என்றாள் மகதி நக்கலாக. ஆனால் துருவோ, அவளுக்கு டயரியா போல இருக்குன்னு சொன்னாமே, மேபி ஃபுட் பாய்சனா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், அதான் ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள கிளம்பிட்டேன் என்றான். ஓ ஏன்பா, அப்படி எழும்பவே முடியாம சிக்கா இருக்காளா என் மருமக, சோ சேட் என்றவர். உனக்கு ரைட்ல பாரு துரு, ஒருவேளை அது அறிவிலையோட ட்வின் சிஸ்டரா இருக்குமோ என்றார். அவர் கூறியதும் ஒரு சேர அனைவரும் திரும்ப அங்கு ரோட் கிராஸ் செய்வதற்காக 10 to 11 பேர் நின்றிருந்தனர். அவர்களுள் அறிவழகி மற்றும் சந்தீப். அதிலும் அறிவழகி சிவப்பு வண்ண பட்டு சேலையில் தலை நிறைய பூச்சூடி, கழுத்தில் காதில் கையில் அணிகலன்கள் அணிந்து கிட்டத்தட்ட மணப்பெண் போல் ஜொலித்தாள். லேசாக தூரலும் விழ அவள் அருகில் இருந்த சந்தீப் சாலையை கடக்க அறிவழகின் இடையை பற்றி கவனமாக அழைத்து சென்றான். அதிக வாகனமும் இரு பக்கமும் இருப்பதை கண்டவள் சந்தீப் தோள்களை அழுந்த பற்றி சாலையை கடந்து சென்றாள். இந்த காட்சியை கண்ட தேவராஜ், துரு, ஆறுவுக்கு அதிர்ச்சியே. துரு, இது அறிவழகியோட அத்தை பையன்தானே என்றார் தேவராஜ். துருவிடம் பதில் இல்லை. ஆனால் அனல் கக்கும் பார்வையை அவர்கள் மீது வீசியவன் கார் ஸ்டியரிங்கை அழுந்த பிடித்தான். அவனின் இந்நிலையை கண்ட மகதி, தேவராஜ், ஆறுவுக்கு சங்கடமான மனநிலைதான். துரு ரிலாக்ஸ், நிச்சயம் ஏதாவது வேல்யூபிள் ரீசன் இருக்கும்பா, பொறுமையா கேளு என்றார் தேவராஜ். கார்கள் நகர ஆரம்பித்தது. சற்று முன் வரைக்கும் உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் வந்தவர்கள் சாலையில் அறிவழகியை கண்ட பின் ஒரு வார்த்தை கூட யாரும் பேசவில்லை. மூவரையும் தேனாம்பேட்டை வீட்டில் விட்டவன் அவனின் ஆர்வேபுரம் வீட்டை நோக்கி சென்றான். தொடரும்.